இஸ்லாமிக் ரிசர்ச் ஃபவுண்டேஷனுடைய தலைவர் டாக்டர் ஜாகிர் நாயக்கை உங்கள் அனைவருக்கும் இங்கே நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். தொழில்துறை ரீதியாக இவர் ஒரு மருத்துவர். உலக அளவில் டாக்டர் ஜாகிர் நாயக் இஸ்லாம் மற்றும் மற்ற சமயங்களை ஒப்பிட்டு பேசுவதில் டாக்டர் ஜாகிர் நாயக் பிரசித்தி பெற்ற பேச்சாளர். டாக்டர் ஜாகிர் நாயக் இஸ்லாத்தை பற்றி தவறான கருத்துக்களை களைந்து சரியான கோணத்தில் விளக்குகிறார். குர்ஆன் மற்றும் ஆதாரபூர்வமான ஹதீஸ் மற்றும் மற்ற வேத நூல்களையும் அதற்கு அடிப்படையாக அவர் பயன்படுத்துகிறார். அறிவியல் முறையில் தகுந்த காரண காரியங்களுடன் தன்னுடைய கருத்துக்களை அவர் விளக்குகிறார். அவருக்கு இப்பொழுது வயது 38. அறிவுபூர்வமான விமர்சனம் செய்வதில் அவர் பிரசித்தி பெற்றவர். அவருடைய சொற்பொழிவிற்கு பிறகு பார்வையாளர்கள் கேட்கும் கடினமான கேள்விகளுக்கு பதில் கூறுவதில் அவர் சிறந்தவர். கடந்த 7 வருடங்களில் டாக்டர் ஜாகிர் நாயக் 700க்கும் மேற்பட்ட பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பேசியிருக்கிறார். அமெரிக்கா, கனடா, இங்கிலாந்து, சவுதி அரேபியா, UAE, குவைத், கத்தார், பஹ்ரைன், ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா, பட்சுவானா, மலேசியா, சிங்கப்பூர், ஹாங்காங், தாய்லாந்து, கயானா, சவுத் அமெரிக்கா இன்னும் பல்வேறு நாடுகளில் பேசியிருக்கிறார். அது தவிர இந்தியாவிலும் பல கூட்டங்களில் பேசியிருக்கிறார். அவர் பல கலந்துரையாடல், கருத்தரங்கம் போன்றவைகளில் புகழ்பெற்ற வேற்றுமத அறிஞர்களுடன் கலந்து கொண்டிருக்கிறார். சிகாகோவில் 2000 ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி USA-வை சேர்ந்த டாக்டர் வில்லியம் கேம்பலுடன் விஞ்ஞான ஒளியில் குர்ஆனும் பைபிளும் என்ற தலைப்பில் நடந்த விவாதம் மிகப்பெரிய வெற்றியை டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்தது. ஷேக் அகமது தீதாத் இஸ்லாம் மற்றும் மற்ற சமயங்களை ஒப்பிட்டு பேசுவதில் உலக புகழ் பெற்ற அவர் டாக்டர் ஜாகிரை தீதாத் பிளஸ் என்று 1994 பெருமைப்படுத்தினார். 2000 ஆண்டு நினைவு கேடயம் ஒன்றை அவருக்கு பரிசளித்தார். அதில் டாக்டர் அப்துல் கரீம் ஜாகிர் நாயக் தாவா மற்றும் ஏனைய சமயங்களில் ஒப்பு நோக்கிய அறிவியல் அடைந்த வெற்றி என்று பொறிக்கப்பட்டிருந்தது. அதோடு டாக்டர் ஜாகிர் கடந்த 4 ஆண்டுகளில் கண்ட வெற்றியை நான் காண எனக்கு 40 ஆண்டுகள் பிடித்தது என்று எழுதப்பட்டிருந்தது. எல்லா புகழும் இறைவனுக்கே. டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்கள் தொடர்ச்சியாக பல சர்வதேச தொலைக்காட்சிகளில் 150க்கும் மேற்பட்ட நாடுகளில் தோன்றுகிறார். பல தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கு மற்றும் வானொலிகளுக்கு அவர் அழைக்கப்படுகிறார். 100க்கும் மேற்பட்ட அவருடைய உரையாடல், விவாதம், கருத்தரங்கங்கள் ஆகியவை வீடியோ கேசட்டுகளாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ சிடிகளாகவும் கிடைக்கிறது. இஸ்லாத் மற்றும் மற்ற சமயங்களை ஒப்பிட்டு பல புத்தகங்களை அவர் எழுதியிருக்கிறார். சகோதர சகோதரிகளே, இப்பொழுது உங்கள் அனைவர் முன் ஒரு புதுமையான தலைப்பான இஸ்லாத் மற்றும் இந்து சமய கோட்பாடுகளில் உள்ள ஒற்றுமையை பற்றி பேச டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்களை அழைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் வ ஆலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் யா அஹ்லல் கிதாப் தஆலூ இலா கல்மத்தின் ஸவாஇன் பைனனா பைனக்கும் அல்லா நஅ்புத இல்லல்லாஹ் வ லா நுஷ்ரிக பிஹி ஷையன் வ லா யத்தகிஸ பஅதுனா பஅதன் அர்பாபன் மின் துனில்லாஹ் ஃபஇன் தவல்லவ் ஃபகுலு ஷஹது பிஅன்னா முஸ்லிமூன். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹலுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி. மரியாதைக்குரிய சகோதரர் அப்துல் ரஹீம் கிரீன் அவர்களே, ஜாகிர் அஹமது அவர்களே, அஷ்ரஃப் முகமது அவர்களே, மரியாதைக்குரிய பெரியோர்களே மற்றும் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் நான் இஸ்லாமிய முகமன் கூறி வரவேற்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் சுப்ஹான வ தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவரின் மீதும் இன்று உண்டாகட்டும். இன்று மாலை நமது சொற்பொழிவின் தலைப்பானது இந்து சமயம் மற்றும் இஸ்லாத்திற்கு இடையே உள்ள ஒற்றுமைகள் என்பதாகும். எனது சொற்பொழிவை திருக்குர்ஆனின் வசனத்தை கூறி ஆரம்பிக்கின்றேன். சூரா ஆல இம்ரான் அத்தியாயம் 3 வசனம் 64 சொல்கிறது, குல் யா அஹ்லல் கிதாப், சொல்வீராக வேதத்தை உடையவரே, தஆலூ இலா கல்மத்தின் ஸவாஇன் பைனனா பைனக்கும், எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே உள்ள பொதுவான விஷயங்களின் பக்கம் வாருங்கள். முதல் உடன்பாடு என்ன? அல்லா நஅ்புத இல்லல்லாஹ்,
அல்லாவை தவிர வேறு எவரையும் வணங்க மாட்டோம். ولا نشرك به شيئا. அவனுக்கு நிகராக வேறு எவரையும் இணை வைக்க மாட்டோம். ولا يتخذ بعضنا بعضا اربابا من دون الله. அல்லாவை தவிர நம்மில் சிலரை கடவுள்களாக ஏற்றுக்கொள்ள கூடாது. فإن تولوا. இதை ஏற்க மறுத்தால் فقولوا شهدوا. நீங்களே சாட்சியாக இருங்கள். بأننا مسلمون. முஸ்லிம்களான நாங்கள் ஏக இறைவனான அல்லாவிற்கு மட்டும்தான் தலை வணங்குவோம். குர்ஆனின் இந்த வசனம் குறிப்பாக வேதம் கொடுக்கப்பட்டவர்களான, அதாவது அஹ்லே கிதாப், யூத கிறிஸ்தவர்களை குறிக்கிறது. ஆனால் பொதுவாக இந்த வசனம் பலதரப்பட்ட மக்களுக்கு பொருந்தும். என்னை பொறுத்தவரையில் திருக்குர்ஆனின் இந்த வசனமானது பலதரப்பட்ட மக்களுக்கு இந்த செய்தியை திறந்து வழங்கும் சாவியாக விளங்குகிறது, ஒன்றிணைக்க பயன்படுகிறது. அல்லாஹ் சொல்கிறான், تعالوا إلى كلمة سواء بيننا وبينكم. எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே உள்ள பொதுவான விஷயத்தின் பக்கம் வாருங்கள். முதல் உடன்பாடு என்ன? ألا نعبد إلا الله. நாம் அல்லாவை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டோம். ولا نشرك به شيئا. அவனுக்கு நிகராக எவரையும் இணை வைக்க மாட்டோம். ஒரு மதத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த மதத்தை பின்பற்றுபவர்களை பார்த்து அந்த மதத்தையோ அதன் கொள்கையையோ கணிப்பது என்பது தவறான விஷயம். ஏனென்றால் பல சமயங்களில் மதத்தைச் சேர்ந்த பலருக்கு அந்த மதங்களின் வேதங்களை பற்றியோ வசனங்களை பற்றியோ சரியாக தெரிவதில்லை. ஆகவே ஒரு மதத்தை அறிந்து கொள்ள சரியான வழி என்னவென்றால் அந்த மதங்களின் ஆதாரபூர்வமான வேதங்களை நன்கு படித்து அதிலிருக்கும் உண்மைகளை அறிந்து கொள்வதே ஆகும். இந்து மதத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் நாம் அதன் வேதங்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஆதாரபூர்வமான புனித நூல்களை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்து மதத்தின் சிறந்த புனித நூல் என்னவென்றால் வேதங்கள்தான். வேதங்களுக்கு பிறகு உபனிஷதங்கள், இதிகாசங்கள், ராமாயணம், மகாபாரதம், பகவத்கீதை, புராணங்கள், மனுஸ்மிருதி போன்றவைகள். அதனால் நாம் வேதங்களையும் மற்ற இந்து மத புனித நூல்களையும் சரியாக புரிந்து கொண்டோமே ஆனால் இந்து மதத்தை சரியாக புரிந்து கொள்ள முடியும். நாம் இஸ்லாத்தை புரிந்து கொள்ள வேண்டுமே ஆனால் இஸ்லாத்தின் புனித வேதத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அதாவது புனித குர்ஆன். இதுதான் ஏக இறைவனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெளிப்படுத்திய கடைசி புனித வேதமாகும். அதை அவன் கடைசி இறை தூதரான முகமது நபி அவர்களுக்கு வழங்கினான். மேலும் நாம் குர்ஆனை பற்றி நன்கு அறிந்து கொள்ள இன்னொரு வழிமுறை என்னவென்றால் அது நபிகள் நாயகத்தின் வழிமுறைகள், ஆதாரபூர்வமான ஹதீத். கடைசி இறை தூதர் முகமது நபி அவர்களின் ஆதாரபூர்வமான வார்த்தைகள். ஆகவே நாம் இஸ்லாத்தை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் புனித குர்ஆனை புரிந்து கொள்ள வேண்டும் மற்றும் ஆதாரபூர்வமான ஹதீசுகளையும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்து மதம் மற்றும் இஸ்லாத்திற்கும் இடையே உள்ள ஒற்றுமைகளை நாம் பார்ப்பதற்கு முன்னால் நாம் முதலில் இந்து மற்றும் இஸ்லாம் என்ற வார்த்தையின் அர்த்தத்தை பார்ப்போம். இந்து என்ற வார்த்தை பூகோள ரீதியாக பயன்படுத்தப்பட்ட ஒரு சொல். இந்த வார்த்தை சிந்து நதிக்கு அப்பால் வாழ்ந்த மக்களை குறிக்கிறது மற்றும் இண்டஸ் நதி பாய்ந்த இடத்தில் வாழ்ந்த மக்களை குறிக்கிறது. வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் இந்து என்ற வார்த்தையை முதலில் பாரசீகர்கள் பயன்படுத்தினார்கள் என்று. அவர்கள் இந்தியாவிற்கு இமயமலையின் வடமேற்கு கணவாய் வழியாக வந்தார்கள். மேலும் அவர்கள் சொல்கிறார்கள் இந்தியர்களை குறிக்க இந்து என்ற வார்த்தையை அரேபியர்கள் பயன்படுத்தினார்கள் என்று. மதங்கள் மற்றும் நெறிமுறைகளுக்கான ஆங்கில கலைக்களஞ்சியத்தில் பாகம் 6 குறிப்பு எண் 699 அது சொல்கிறது, முஸ்லிம்கள் இந்தியாவிற்கு வருவதற்கு முன்னால் இந்து என்கிற வார்த்தை எந்த ஒரு இந்திய வரலாற்றிலோ இந்திய வேதங்களிலோ குறிப்பிடப்படவில்லை என்று தெளிவாக சொல்கிறது. பண்டிட் ஜவஹர்லால் நேருவின் கருத்துப்படி தனது புத்தகமான டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவில் பக்கங்கள் 74-75 அவர் சொல்கிறார், ஆரம்ப காலத்தில் இந்து என்கிற வார்த்தையை பயன்படுத்தியது 8வது நூற்றாண்டில் இருந்த ஒரு மூலாதாரத்தில், அதாவது 8வது நூற்றாண்டின் தாந்திரிக் மூலாதாரத்தில் 8வது நூற்றாண்டில் முதல் முறையாக இந்து என்ற வார்த்தை 8வது நூற்றாண்டில் தான் பயன்படுத்தப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட மக்களை இனங்காட்ட பயன்படுத்தப்பட்ட சொல்லே அன்றி வேறில்லை. இந்து என்கிற இந்த வார்த்தை மதத்துடன் தொடர்பு படுத்தி பேசப்படவில்லை. ஜவஹர்லால் நேருவை பொறுத்தவரை இந்து என்கிற வார்த்தை மதத்துடன் இணைக்கப்பட்டது பிற்காலத்தில் நடந்தது என்கிறார். இந்து மதம் என்கிற வார்த்தை
இந்து என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. இதை முதலில் ஆங்கிலேயர்கள் பயன்படுத்தினார்கள். ஆங்கிலேயர்கள் 19ஆம் நூற்றாண்டில் இந்திய மக்களின் மத நம்பிக்கை மற்றும் வழிபாடுகளை விளக்கிச் சொல்ல பயன்படுத்தினார்கள். புதிய